இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது அது எந்த காலத்திலும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து அதனை உணர்ந்து நம்முடைய இருதயத்தில் நிலைநாட்டி அதனை தொடர்ச்சியாக தியானித்து அதை அடிக்கடி விசுவாசித்து அதில் பலம் கொண்டு அதனுடைய முழு பலாபலன்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகமூட்ட விரும்புகிறேன். இப்பொழுது நாம் நேரடியாக 2 ராஜாக்கள் 2:19-22 போவோம். 2 ராஜாக்கள் 2:19-22. பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, இதோ எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றார்கள். அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டி எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்தபோது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது, நிலப்பாழும் இராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்றான். எலிசா சொன்ன வார்த்தையின்படியே அந்த தண்ணீர் இந்நாள் வரையும் இருக்கிறபடி ஆரோக்கியம் ஆயிற்று. இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் உப்பும் புது தோண்டியும். உப்பும் புது தோண்டியும். நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் தேவரே நீரங்களை எல்லோரையும் மீட்டு கொண்ட கிருபைக்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் அருமையான என் பிதாவே, இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரையில் ஆசீர்வதித்து அபிஷேகித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. நான் கடைசியாக இந்த செய்தியின் கடைசி பகுதியில் உங்களுக்கு சொல்லி இருந்தேன், அநேகமான கிறிஸ்தவர்கள் உபவாசம் செய்வதற்கு பிரியமாக இருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருந்தேன். ஆனால் உண்மையில் பார்க்க போனால் அதுவே அவர்களுக்கு பாவமாக முடிகிறது. அது ஏன் பாவமாக வருகிறது என்று சொன்னால், விசுவாசிக்க வேண்டியதே தேவனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அப்போ விசுவாசிப்பதற்கு பதிலாக கிரியைகளில் ஈடுபடும் பொழுது என்னென்று சொன்னால், கிரியைகளில் விசுவாசம் திசை திருப்பப்பட்டதன் நிமித்தம் அநேகமான கிறிஸ்தவர்கள் இந்த உபவாசத்தில் கூடுதலான கவனம் செலுத்துகிறார்கள். ஆனால் தேவனோ என்ன மாதிரி என்று சொன்னால், விசுவாசிங்கள் என்று தான் சொன்னாரே தவிர அவர் கிரியைகளை செய்யுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. அப்போ என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த நேரத்தில் சில இஸ்ரவேலியர்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் போய்
அவர்கள் கேட்டார்கள், நாங்கள் என்ன கிரியைகளை செய்ய வேணும், உமக்கேற்ற கிரியைகள், தேவனுக்கேற்ற கிரியைகள் என்ன நாங்கள் செய்ய வேணும் என்றதுக்கு அவர் கொடுத்த பதில் தெளிவாக இருக்கிறது. அதனை நாங்கள் யோவான் 6:28-29 பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அப்போ அது ஒரு நியாயமான ஒரு கேள்வி. எப்படி தேவனுக்குள்ளே இருக்கிறது, அவருக்கேற்ற கிரியைகள் நாங்கள் எப்படி செய்கிறது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு ஆண்டவராகிய இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, அவர் அனுப்பினவரார் இயேசு கிறிஸ்து. அவர் அனுப்பினவரை அவர் பிதா, பரமபிதா என்னை அனுப்பியிருக்கிறார். அப்போ என்ன விசுவாசிப்பதே நீங்கள் செய்ய வேண்டிய தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியையாக இருக்கிறது என்று இஸ்ரவேலியர்களுக்கு சொன்னார். அதே வார்த்தை நமக்கும் சொல்லப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அனுப்பினவரை விசுவாசிக்க வேண்டும், அவர் அனுப்பினவரை விசுவாசிக்க வேண்டும் என்பதே தேவையாக இருக்கிறது. அப்போ தேவன் ஏற்படுத்திய வழியை நம்மாதி என்று சொன்னால், அந்த பாவம் ஏற்பட்டது காரணம் என்னென்று சொல்லி, அதாவது உபவாசத்துக்கு அநேகமான கிறிஸ்தவர்கள் உபவாசத்தில் ஈடுபட்டு அதன் மூலம் சரீரத்தை நாங்கள் அடக்கி போடுவோம் என்று நிற்கிறார்கள். அப்போ தேவன் ஏற்படுத்திய வழியை விட்டு அவர்கள் சுயநீதிக்கு சென்றதே அந்த பாவத்துக்கு காரணமாக இருக்கிறது. அநேகமான கிறிஸ்தவர்கள் பாவம் செய்கிறார்கள். ஏனென்றால் தேவனுடைய வழி விசுவாசிப்பதை தவிர கிரியைகளை செய்கிறதல்ல. அப்போ கிரியைகளை செய்கிறது பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலினால் செய்யப்பட வேண்டுமே தவிர நாம சிந்தித்து அதனை செய்யக்கூடாது என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் உபவாசத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் ஒரே ஒரு நாள் மட்டுமே தேவனால் உபவாசம் அனுமதிக்கப்பட்டது. பாவ நிவாரண நாளில் மட்டுமே உபவாசம் அனுமதிக்கப்பட்டது என்று லேவியர் ஆகமம் 23, 26, 29 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க உபவாசம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியமானது. அப்போ உபவாசம் என்றால் என்ன என்று சொன்னால், நம்முடைய ஆத்துமாவை தாழ்மைப்படுத்துவதற்கு பேரே உபவாசம் எனப்படும். நாம் முதலில் அறிய வேண்டியது யாதெனில், பிரச்சனை நம்முடைய சரீரம் அல்ல, பிரச்சனை எந்த காலத்திலும் நம்முடைய இருதயமே. நாம் சாப்பிடாமல் இருப்பதனால் சரீரம் பலவீனப்படுமே தவிர ஆவியும் ஆத்துமாவும் எளிமை அடைய போவதில்லை. பலருக்கு நான் கூறுவது கோபத்தை ஏற்படுத்தும். கோபம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை, சத்தியம் அறியப்பட்டால் அதுவே போதுமானதாக இருக்கிறது. மத்தேயு 5:3 மனுஷனுடைய இருதயத்தை பற்றி தன்னுடைய மலைப்பிரசங்கத்தில் முதலாவதாக ஆண்டவர் உபதேசித்தார். அதென்னவெனில், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று கூறினாரே தவிர சரீரத்தில் எளிமை அடையுங்கள் என்று சொல்லி கூறப்படவில்லை. நாம் சாப்பிடாமல் இருப்பது ஆவியும் ஆத்துமாவுமாகிய இருதயத்தை ஒரு பொழுதும் மாற்றப் போறதில்லை. போஜனத்திற்கும் இருதயத்திற்கும் ஒரு தொடர்பும் இல்லை. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மார்க்கு 7:15 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், புறம்பே இருந்து மனுஷனுக்குள்ளே போகிறதொன்றும் அவனை தீட்டுப்படுத்த மாட்டாது என்று மார்க் 7:15 மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என மார்க் 7:20 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாக கூறியிருக்கிறார். ஆகையால் தீர்வு இருதயத்திற்கு அவசியமே தவிர சரீரத்துக்கு அல்ல. சரீரம் எந்த காலத்திலும் நடுநிலைமை வைக்கிறது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
ஆண்டவர் மத்தேயு 17:19-21 உபவாசத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறத நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத வாக்கியங்களை அநேகமான கிறிஸ்தவர்களுக்கு இப்படி சொல்லவில்லையோ அப்படி சொல்லவில்லையோ என்று சொல்லுவது வழக்கம். அந்த வேத வார்த்தையை நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். மத்தேயு 17:19-21. அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட, பிசாசை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான், தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவ்விசுவாசத்தினால தான் நீங்கள் அந்த பிசாசை துரத்த இயலாமல் போய்விட்டது. கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போன்று சொல்ல அது அப்புறம் போம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த யாதை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாதென்றார். அப்போ கடைசியாக சொல்லியிருக்கிற இந்த வாக்கியத்தை அநேகமானவர் எடுத்து இந்த ஜாதி பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகாதென்று சொல்லி இருக்கிறபடியால் ஜபம் எவ்வளவு முக்கியமானது, உபவாசம் எவ்வளவு முக்கியமானது என்று அநேகமான கிறிஸ்தவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அவர்கள் சொல்கிறது நியாயம் சரி. ஏனென்றால் உபவாசம் பிழை என்று நான் சொல்லவில்லை, அதே நேரம் ஜபம் செய்கிறது பிழை என்று சொல்லவில்லை. ஆனால் உபவாசம் எதற்கு தேவை என்று சொன்னால், நம்முடைய விசுவாசம் பலமிழந்து போயிருக்கும் பொழுது, விசுவாசம் உறுதியான விசுவாசம் இல்லாத பொழுது நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் உபவாசம் இருங்கள். அப்படி செய்வதன் மூலம் விசுவாசத்தை பலப்படுத்துங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே தவிர விசுவாசத்துக்கு பதிலாக அதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லவில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவையானது விசுவாசமே தவிர உபவாசம் அல்ல. ஆனால் விசுவாசம் பலவீனம் அடைந்திருக்கிற நேரத்தில் உபவாசம் இருந்து ஜபம் செய்து தேவையான, அதாவது விசுவாசத்தை பலப்படுத்தி கொள்ளலாம் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கே தவிர உபவாசம் அதற்காக உபவாசத்தில் நாம் விசுவாசத்தை கொண்டு போக வேண்டும் என்ற பேச்சுக்கே அங்கு இடமில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். தேவையானது விசுவாசமே தவிர உபவாசம் அல்ல. மார்க் 9:23, மத்தேயு 17:20 தெளிவாக சொல்லுகிறது. மார்க் 9:29 அவர் இவ்வகை பிசாசு, மார்க்கிலையும் அது இப்படியே சொல்லியிருக்கார், இவ்வகை பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதென சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இதனுடைய பொருளை தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். மத்தேயுவில் சொல்லியிருக்கிறார், மார்க்கிலும் சொல்லியிருக்கிறார். அப்போ ஏன் அப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அதுக்கு முதல் அவர் சொல்லி இருக்கிறத நாம் பார்க்க வேணும். உங்கள் அவ்விசுவாசத்தினாலே தான், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போன்று சொல்ல அது அப்புறம் போகும். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. சரியான விசுவாசம் இருக்குமாயிருந்தால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த விசுவாசம் பலவீனம் அடைந்து போயிருக்குமாயிருந்தால், அந்த விசுவாசம் வேறொரு இடத்துக்கு திசை திருப்பப்பட்டு இருக்குமாயிருந்தால் நீங்கள் நிச்சயமாக ஜெபம் பண்ண வேணும். நிச்சயமாக நீங்கள் உபவாசம் இருந்து அந்த விசுவாசத்தை பலப்படுத்த வேணும். ஏனென்றால் விசுவாசம் இருக்குமா இருந்தால் உங்களால் எல்லாம் முடியும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அப்போ வேதவசனம் அது சரியான முறையில் நாம் விளங்கி கொள்ள வேண்டும். அது ஆவியானவரால் வழி நடத்தப்படும். அப்போ நினைச்ச உடனே உபவாசம் இருக்கிறதல்ல. ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் ஒரு கொஞ்சம் உபவாசம் இருந்து பாருன்னு சொல்லி அவர் சொன்னால் அந்த நேரத்தில் போய் உபவாசம் இருக்க வேணுமே தவிர உபவாசத்தை ஒரு ரூட்டீனாக வைக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் அப்படி சொல்ல இல்லை வேதத்தில்.
அது தேவையற்ற ஒன்று என்றதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் உபவாசம் இருந்தார்கள் என்று சொல்லி அப்போஸ்தலர் 11:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன காரணத்துக்காக இருந்தார்கள்? விசுவாசத்தை பலப்படுத்துறதுக்காக உபவாசம் இருந்தார்கள், ஜபித்தார்கள். விசுவாசம் பலப்பட்ட உடனே தேவனிடத்தில் இருந்து தங்களுடைய தேவைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்போஸ்தலர் 11:1 அநேகமான உபவாசங்கள் முற்றிலும் வேத வசனத்துக்கு புறம்பாக கைக்கொள்கிறபடியினால் அது சுயநீதிக்கு வழி நடத்துகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அது உபவாசம் இருப்பவன வீண் பெருமைக்குள் வீழ்த்தி தேவனுடைய தயவை பெறுவதற்கு பதிலாக சுயநீதியை பலப்படுத்தி தேவ கோபத்தை சம்பாதிக்கவே உதவும். லூக்கா 18:10-14 லூக்கா 18:10-14 இது பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்போ தேவையானது விசுவாசமே. இது பற்றி பவுல் அப்போஸ்தலர், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குகிறதில்லை, நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என கலாத்தியர் 2:21 தெளிவாக சொல்லியிருக்கிறார். எப்படி ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் செயற்படுகிறது என்பது தெரிந்தால், அப்போ ஒரு மனுஷன் ஒரு கிறிஸ்தவன் அறிய வேண்டியது என்னென்று சொன்னால், ஆவியும் ஆத்துமாவும் சரீரமும் எப்படி செயற்படுகிறது என்று அந்த முறை தெரிந்தால் உபவாசத்தினால் தீர்வு காண்பதற்கு நாம் முயற்சி செய்ய மாட்டோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷனுடைய ஆவி ஒன்றில் தேவனோடு தொடர்பு கொள்கிறது, அல்லது தேவன் இல்லையா இருந்தால் பிசாசோடு தொடர்பு கொள்கிறது. அப்போ ஒன்றில் தேவன் அல்லது பிசாசு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இல்லாவிட்டால் பிசாசு ஆவியோடு தொடர்பு கொள்கிறது. மனுஷ ஆவியையும் ஆத்துமாவையும் ஒரு பொழுதும் பிரிக்க முடியாது. மனுஷ ஆவியையும் ஆத்துமாவையும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். 2 இருக்கிறது. 2ஐயும் சேர்த்துத்தான் இருதயம் என்று சொல்லப்படுகிறது, 2ஐயும் சேர்த்துத்தான் உள்ளம் என்று சொல்லப்படுகிறது. இதுகளை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஆத்துமா உணர்கிறதுன்றதை அறிந்து கொள்ள வேண்டும். அதாவது நம்முடைய ஆத்துமா என்ன நடக்குது, பல்வேறு விதமான உணர்ச்சிகள் நமக்கு ஏற்படுவது, அதெல்லாம் ஆத்துமாவிலே இருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சரீரம் தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறது. அப்போ கவனமாக அறிந்து கொள்ள வேண்டியது, ஆவி என்ன செய்கிறது, ஆத்துமா என்ன செய்கிறது, சரீரம் என்ன செய்கிறது என்பதை நாம் அறிந்து நாம் செய்ய வேண்டியது என்ன என்பதை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவி அசூசி அடைந்தால், ஆவி அழுக்கடைந்தால், ஆவி அசூசி அடைந்தால் ஆத்துமாவும் அசூசி அடையும். ஆத்துமா அசூசியாக இருந்தால் சரீரமும் அசூசி அடையும். இது பற்றி 2 கொரிந்தியர் 7:1 இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்ம சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த வசனத்தை பார்த்தோன்னு அநேகமான கிறிஸ்தவர்கள் உடனடியாகவே நாங்கள் தான் பரிசுத்தப்படுத்த வேணும், நாங்கள் எங்களை சுத்திகரிக்க வேணும், தேவ பயத்தோடு நாங்கள் அதனை செய்ய வேணும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறது விளக்கம். அப்படி அல்ல. நாம் செய்ய வேண்டியது, விசுவாசிக்க வேண்டியதே தேவன் நமக்கு இட்ட கட்டளை. நாம் சரியான விசுவாசத்தில் இருப்போமா இருந்தால் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் எழும்பி செயல்பட்டு அவர் செய்ய வேண்டியது எல்லாவற்றையும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குதலை அவரே நடத்துவார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மேலும் 1 தெசலோனிக்கேயர் 5:23 சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது
குற்றமற்றதாயிருக்கும்படி காக்கப்படுவதாக என்ற வேத வாக்கியத்தில் பிரச்சனை எங்கே உண்டு என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இருதயம் ஜென்ம சுபாவத்தின் நிமித்தம் சிதறுண்டு போனதே மனுஷன் பாழாய் போனதற்கு முக்கிய காரணமாக இருக்கிறது. நஞ்சை சுரக்கும் எரிகோவின் நீரூற்றுக்கு அருமையான ஒரு தீர்வை தேவன் எலிசாவுக்கு கொடுத்திருந்தார். அதுவே நமக்கும் கொடுக்கப்பட்ட தீர்வு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ எரிகோவின் நீரூற்றிலிருந்து நஞ்சு சுரந்து கொண்டிருந்தது. அந்த நஞ்சை போக்காட்டுகிறதுக்கு ஒரு அருமையான தீர்வுண்ட பரிசுத்த ஆவியானவர் எலிசாவுக்கு கொடுத்தார். அதே தீர்வு தான் நமக்கும் தரப்பட்டது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இது பற்றி 2 ராஜாக்கள் 2:20 பரிசுத்த ஆவியானவர் எலிசா மூலம் பட்டணத்து மனுஷரிடம் ஒரு புது தோண்டியை எடுத்து அதில் உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். பிரச்சனைக்கு தீர்வு புது தோண்டியே. தோண்டி என்பது களிமண்ணினால் செய்யப்பட்ட பானை ஆகும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அவர் மனுஷனாக இப்பூவுலகத்திற்கு வந்தார். அந்த தோண்டி முற்று முழுவதும் புதிதாக இருக்க வேண்டும். கிறிஸ்துவும் புது மனுஷனாக பாவமற்றவராக கன்னியின் வயிற்றில் பிறந்து பூவுலகத்திற்கு வந்தார். புது மனுஷனே பிரச்சனைக்கு தீர்வாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்து புது மனுஷன். இந்த பூலோகத்தில் இருக்கிற நாம் எல்லோரும் பழைய மனுஷர்கள். அப்போ பிரச்சனைக்கு தீர்வு என்ன? எலிசா புது தோண்டியை கொண்டு வர சொன்ன மாதிரி மனுஷனுடைய பிரச்சனைக்கு புது மனுஷன் வர வேணும். புது மனுஷனே பிரச்சனைக்கு தீர்வாயிருக்கிறது. ஆதாமுக்கு பிறகு கிறிஸ்துவ போல் ஒரு மனுஷனும் இல்லை. அவருடைய கற்பம் பரிசுத்த ஆவியானவரால் கட்டளையிடப்பட்டது என்று மத்தேயு 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் அவரை 2ஆம் மனுஷனும் பிந்தின ஆதாமும் என கூறியுள்ளார். 1 கொரிந்தியர் 15:45-47 அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பழைய மனுஷன் ஒன்றுக்கும் உதவான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவன் ஆவியில் மரித்து போய் இருக்கிறான். அவனிடத்தில் ஜீவன் கிடையாது. அவன் பாவத்தின் நிமித்தம் முற்று முழுவதும் களங்கப்படுத்தப்பட்டிருக்கிறான். அவனுடைய இருதயத்தில் பாவம் ஒட்டி கொண்டிருக்கிறது. அவன் மரித்து போயிருக்கிற மனுஷனுக்கு ஒரு பொழுதும் ஜீவனை கொடுக்க முடியாது. ஆகவே மரித்து போன மனுஷனுக்கு ஜீவனை கொடுக்க வேண்டுமாயின் ஒரு புது மனுஷன் தன் ஜீவனை கொடுக்க வேண்டும். அதனை ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷன் ஜீவன் உள்ளவனாக இருக்க வேண்டும், பரிபூரணமானவனாக இருக்க வேண்டும், பாவமற்றவனாக இருக்க வேண்டும். பழைய மனுஷன் மூலமாக அவன் பெறக்கூடாது. பழைய மனுஷன் மூலமாக வருவானாயின் அவன் பழைய தோண்டியாய் போய்விடுவான். அவனால் பிரச்சனையை தீர்க்க முடியாது. அப்போ ஒரு மனுஷனும் புது தோண்டியாக வருவதற்கு தகுதி இல்லாதபடியினால் தேவனே மனுஷனாக கன்னியின் வயிற்றில் பிறந்து புது தோண்டியாக வந்தார். அவரே தேவகுமாரன் என லூக்கா 1:34-35 சொல்லப்பட்டிருக்கிறது. அவரே ஆதியாகமம் 3:15 கூறப்பட்ட ஸ்திரியின் வித்து. அவரே ஏசையா 7:14 கூறப்பட்ட கன்னி கற்பவதியாகி பெற்ற மனுஷகுமாரன். அவரே பிந்தின ஆதாம். 1 கொரிந்தியர் 15:45. அவரே ஆதாமுக்கு அடுத்ததாக பரிபூரணமாக உருவாக்கப்பட்ட 2ஆம் மனிதன். 1 கொரிந்தியர் 15:47. அப்போ யார் இந்த 2ஆம் மனுஷன் என்று சொன்னால் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் என்றதை அறிந்து கொள்ள வேணும். அவரே புது தோண்டி. எபிரேயர் 10:5-7 படி அவரே நமக்காக தன்னை பலியாக கொடுப்பதற்கு தேவனால் உருவாக்கப்பட்ட சரீரத்தை உடையவராக இருந்தார். எலிசா புது தோண்டியில் உப்பு போட்டு கொண்டு வருமாறு கூறியிருந்தான். உப்பு களங்கமில்லாத வேத வசனத்தை குறிப்பிடுகிறது. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேத வசனத்திற்கேற்ப வாழ்ந்தார், வேத வசனத்தில் செயல்பட்டார், முற்று முழுவதும் வேத வசனத்தில் நிலைத்திருந்தார்.
சிலுவையின் மரண பரியந்தம் வேதவசனத்துக்கு கீழ்ப்படிந்தார். பிலிப்பியர் 2:8 அவரே வேத வசனமுமானார். யோவான் 1:1, யோவான் 1:14, யோவான் 1:29. அப்போ புது தோண்டியில் உள்ள உப்பு வேத வசனத்தை பிரதிபலிக்கிறது. புது தோண்டியும் உப்பும் தான் நஞ்சை சுரந்து கொண்டிருக்கிற நீரூற்றை குணமாக்க வல்லது. மறுபடியும் சொல்லுகிறேன், புது தோண்டியும் உப்பும் தான் நஞ்சை சுரந்து கொண்டிருக்கும் நீரூற்றை குணமாக்க வல்லது. அப்படியே நஞ்சை சுரந்து கொண்டிருக்கும் இருதயத்துக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே தீர்வாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:23. அப்போ 2 ராஜாக்கள் 2:21 படி அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவும் வராது நில பாழும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்போ நஞ்சை சுரந்து கொண்டிருக்கும் நீரூற்றுக்குள் உப்பை போட்டு இந்த தண்ணீரை குணமாக்கினேன், இனி இதில் சாவும் வராது என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எலிசா சொன்னான். ஆனபடியால் அவர் சொன்னதையே எலிசா சொன்னான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறே நஞ்சை சுரந்து கொண்டிருக்கும் இருதயத்துக்குள் களங்கமில்லாத வேத வசனம் உட்செல்வதே முக்கியமான தீர்வாகும். மரித்து கொண்டிருக்கும் இந்த உலகத்துக்கு, நஞ்சை கக்கி கொண்டிருக்கும் இருதயத்துக்கும் சுவிசேஷம் எடுத்து செல்லப்பட வேண்டுமே தவிர உபவாசமும் கிரியைகளும் அல்ல. வேத வசனமும் ஒரு வழி அல்ல, வேத வசனமே ஒரே வழி. மனுஷன் என்ன செய்வான்? இந்த பிரச்சனைக்கு மனுஷனுடைய தீர்வு என்ன என்பதை பார்ப்போம். மனுஷன் அந்த நீரூற்றண்டையில் ஒரு தோட்டத்தை வைப்பான், அல்லது பொன்னினாலே ஒரு குழாயை உண்டாக்குவான். அப்படியே போதகர்கள் பல்வேறு விதமான கிரியைகள் ஆகிய உபவாசம், சங்கிலியவம், சாட்சி பகர்தல், மனோதத்துவ ஆலோசனை, அறைக்க இடுதல், இப்படியாக பல்வேறு விதமான யோசனைகளை கொண்டு வருவார்கள். இதுகளெல்லாம் மனுஷனுடைய யுக்திகளும் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தோன்றின மோசமான சிந்தனைகளும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலே ஒரு பிரயோசனமும் இல்லை. அப்போ நீரூற்றின் வேரிலேயே நஞ்சு உண்டு, இதனை கிறிஸ்துவே செய்து முடித்தார், அதனை சிலுவையிலேயே செய்து முடித்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 19:30 சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு தீர்வு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ஆகும். வேறு எந்த மனுஷரையோ மதங்களின் தலைவர்களையோ நீரூற்றுக்குள் போடுவதனால் ஒரு பிரயோசனமும் இல்லை. கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையுமே நீரூற்றுக்குள் போட வேண்டும். அவரே நம்முடைய பாவம் எல்லாவற்றையும் சுமந்து தன்னை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து நம்முடைய பாவத்தின் தண்டனையை செலுத்தினார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பாவம் அகன்றது, இருதயம் இனிதாக மாறினது. அதை விசுவாசிக்கும் நமக்கும் அப்படியே நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியினால் தான் பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அன்றி வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கின்றது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி கலாத்தியர் 6:14 சொல்லியிருக்கார். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்திக்கு நாங்கள் போகும் வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும் தொடர்பு